ஹாய், எக் கிரேவி எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டவா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்டு, கசூரி மேத்தி, கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா, இது எல்லாமே போட்டு, முட்டை மசாலா இருந்தால் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடலை மாவு முக்கியமாக போடணும். கொஞ்சமாக பெப்பர் அண்ட் மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸ்சர் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு சோம்பு போட்டுட்டு ஆனியன்ஸை இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, இல்லை தேவையான அளவு சால்ட் இப்பயே போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமான எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்கு. பிகாஸ் இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதுல நல்லா வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொடை மிளகா, அதுவும் வந்து ஸ்லைஸ் மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளியும் நீட்டாக போட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் தனியாக அண்ட் வெளில இருக்கிறத தனியாக போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தனியாக மிக்ஸ்சர் வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் வாட்டர் இன்னும் ஆட் பண்ணி இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 3 to 4 eggs பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே போட்டுட்டு நீங்கள் வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக ஹோல் எக்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் கசூரி மெத்தி போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஒரு எக் மசாலா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய்.